கிருஷ்ணகுமார், இப்போ மயிலாடுதுறையில என்னென்ன பாதிப்புகளை அங்க மக்கள் சந்திக்கிறாங்க? அபிநயா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக அதிக அளவிலான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை தொடங்கி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பலத்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை முதல் தரங்கம்பாடி தாலுகாவில் அதிக அளவிலான மழையானது பதிவாகியிருந்தது. இந்த தரங்கம்பாடி காளியப்பநல்லூர் என்ற ஊராட்சியில் உள்ள ரத்தினம் நகர், புதுத்தெரு மற்றும் அம்பேத்கர் நகர் ஆகிய 3 தெருக்களில் சுமார் 100 குடியிருப்புகளை மழை நீரானது முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. அப்பகுதியில் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளார்கள். சில வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அந்த வீடுகளுக்குள் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மழை விடாமல் தொடர்ந்து நீடித்து வருவதால் உள்ளிருந்து நீரை வெளியேற்றும் நிலையில் தொடர்ந்து மழை நீர் உள்ளுக்குள் புகுந்து வருவதால் இரவு எப்படி இந்த குடியிருப்புகள் வசிப்பது என்ற ஆழ்ந்த கவலையில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் சில ஆக்கிரமிப்புகள் காரணமாக தூர்வாரப்படாத காரணத்தால் மழைநீர் வடிந்து செல்வதற்கு வழி இல்லாமல் அங்கு தேங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சிதம்பரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது? மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது அபிநயா, சிதம்பரத்தில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது கனமழையானது தொடங்கி பெய்து டிட்வா புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று மதியம் 3 மணி வரை அதாவது மிதமான மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில சிதம்பரம் சுற்றுலாப்பகுதியில் தற்போது கனமழையும் பெய்ய தொடங்கி இருக்குது. புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு கடைகளும் மூடப்பட்டுள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை அடைந்திருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரம், அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்ய தொடங்கி இருக்குது. சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மற்றும் பழக்கடை வியாபாரங்களும் முற்றிலும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரம். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள் அங்கு எங்கெங்கெல்லாம் மழை பெய்து வருகிறது? எவ்வளவு நேரமாக அந்த மழை நீடிக்கிறது? அபிநயா, டிட்வா புயல் காரணமாக சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் தற்போது மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமலிசை, குன்றத்தூர், மாங்காடு, வலசரவாக்கம், ராமாபுரம், மதுரவாயல், திருவேற்காடு, போரூர், நெற்குன்றம் மற்றும் கோயம்பேடு உள்ளிட்ட அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மழையானது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக மிதமான சூழல் காலை முதல் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது பரவலாக இந்த பகுதிகளில் மாலை வேளைகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதனால் பள்ளி, கல்லூரி, வேலை, அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. அதாவது கையில் குடைபிடித்தபடி பெண்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இதனால் ஒரு சில பகுதிகளில், அதாவது பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கி அளிக்கக்கூடிய காட்சி நம்மால் கண்டு வருகிறோம். இந்த டிட்வா புயல் காரணமாக இந்த மழை பெய்வதோடு இந்த பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதோடு குளிர்ந்த காற்றும் வீசி வருவது குறிப்பிடத்தக்கது அபிநயா. அதே போல் இந்த பகுதிகளில் தற்போது வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதாவது ஒரு சில பகுதிகளில், அதாவது புறநகர் பகுதியில் காலை முதல் விட்டு பெய்து வந்த நிலையில் தற்போது இருந்து மாலையில் தொடர்ந்து மழையானது இந்த பகுதிகளில் பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இரவில் வேலை முடிந்து வீட்டிற்கு செல்வர்களும் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவது குறிப்பிடத்தக்கது அபிநயா. மழை விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். தொடர் மழையால் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சுற்று வட்டாரத்தில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இப்போ மயிலாடுதுறையில என்னென்ன பாதிப்புகளை அங்க மக்கள் சந்திக்கிறாங்க? அபிநயா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக அதிக அளவிலான
ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை தொடங்கி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பலத்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. தற்போதும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை முதல் தரங்கம்பாடி தாலுகாவில் அதிக அளவிலான மழையானது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் தரங்கம்பாடி காளியப்பநல்லூர் என்ற ஊராட்சியில் உள்ள ரத்தினம் நகர், புதுத்தெரு மற்றும் அம்பேத்கர் நகர் ஆகிய 3 தெருக்களில் சுமார் 100 குடியிருப்புகளை மழை நீரானது முற்றிலுமாக சூழ்ந்துள்ளது. அப்பகுதியில் சுமார் முழங்கால அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளார்கள். சில வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அந்த வீடுகளுக்குள் இருந்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் மழை விடாமல் தொடர்ந்து நீடித்து வருவதால் உள்ளிருந்து நீரை வெளியேற்ற நிலையில் தொடர்ந்து மழை நீர் உள்ளுக்குள் புகுந்து வருவதால் இரவு எப்படி இந்த குடியிருப்புகள் வசிப்பது என்ற ஆழ்ந்த கவலையில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளார்கள். அப்பகுதியில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் சில ஆக்கிரமிப்புகள் காரணமாக தூர்வாரப்படாத காரணத்தால் மழைநீர் வடிந்து செல்வதற்கு வழி இல்லாமல் அங்கு தேங்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். சிதம்பரம் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, சிதம்பரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை நீடித்து வருகிறது? மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது அபிநயா, சிதம்பரத்தில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்களின் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த சூழ்நிலையில் தற்போது கனமழையானது தொடங்கி பெய்து டிட்வா புயலின் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று மதியம் 3 மணி வரை அதாவது மிதமான மழை பெய்து வந்தது. இந்த சூழ்நிலையில சிதம்பரம் சுற்றுலாப்பகுதியில் தற்போது கனமழையும் பெய்ய துவங்கி இருக்குது. புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு கடைகளும் மூடப்பட்டுள்ள பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையை அடைந்திருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரம், அண்ணாமலை நகர், பரங்கிப்பேட்டை, புதுச்சத்திரம், புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்ய தொடங்கி இருக்குது. சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மற்றும் பழக்கடை வியாபாரங்களும் முற்றிலும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்கள்ல மழைநீர் தேங்கி வருகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. தொடர்மழை காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இப்போ அங்க தண்ணீர் தேக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவர்களை வெளியேற்றுவதற்காக மாற்று முகாம் ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? அபிநயா, டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக தாழ்வான பல்வேறு குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக வேளாங்கண்ணி செபஸ்டியார் நகர் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். அந்த புயல் சின்னம் காரணமாக வேளாங்கண்ணியில் கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவான நிலையில தாழ்வான பல்வேறு இடங்கள்ல மழைநீர் தேங்கியது. குறிப்பாக வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே உள்ள செபஸ்டியார் நகர் குடியிருப்பில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். கனமழை காரணமாக இந்த குடியிருப்பு பகுதியை சுற்றிலும் அந்த மழைநீர் என்பது சூழ்ந்துள்ளது. ஒரு சில வீடுகளுக்குள் மழைநீரும் புகுந்தனால் அந்த மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் உடனடியாக மோட்டார் எந்திரங்கள் மூலமாக அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பதும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் உள்ள மக்களை முகாமுக்கு செல்ல சொல்லி அறிவுறுத்தியுள்ளார்கள். ஆனால் அந்த பகுதி மக்கள் தண்ணீர் வடிந்துவிடும், அதாவது இந்த பொருட்களுக்காக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள பேரூராட்சி நிர்வாகம் மூலம் ஏற்கனவே இந்த வடிகால் வசதியை சீரமைத்து மழைக்காலங்களில் தண்ணீர் பெருமளவு தேங்குவதை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட சிறு மழை பெய்தாலே இந்த பகுதியில் கனமாக மழைநீர் என்பது தேங்கும். ஆனால் தற்பொழுது மழைநீர் பெருமளவு வடிந்து ஒரு சில இடங்களில் மட்டுமே மழைநீர் தேங்கியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அபிநயா, பாலமுத்துமணி, இப்ப வேளாங்கண்ணியில இந்த தண்ணீர் தேங்கக்கூடிய பாதிப்பு இருக்கிறத சொன்னீங்க. இப்ப நாகை மாவட்டத்துல வேற எங்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக தேங்கும் சூழல் இருக்கு, அதை உடனடியாக வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது தற்பொழுது அந்த நாகை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது சிவசக்தி நகர், அதே போல சாலமன் தோட்டம், அதே போல
நாகூர் பகுதிக்கு உட்ட பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான குடியிருப்பை சுற்றி மழைநீர் தேங்கும் நிலை தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. கனமழை என்பது தொடர்ச்சியாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்யும் பட்சத்தில் அந்த மழைநீர் வடிவதற்கான வழியின்றி அங்கேயே தேங்கி இருக்கிறது. இதனை உடனடியாக வடிவமைப்பதற்காக அந்தந்த பகுதி பேரூராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மூலமாகவும் அந்த மோட்டார் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது நீர்மூழ்கி மோட்டார் வகையிலும் பயன்படுத்தப்பட்டு அந்த தண்ணீரானது உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அந்த கனமழை நீடிக்கும் பட்சத்தில் இந்த மழைநீர் தேக்கம் என்பது இருக்கிறது. மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நாகையில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடத்துல ஒரு முகாமும், அதே போல பாப்பா கோயில் பகுதியில் உள்ள நரியங்குடி என்ற இடத்தில் ஒரு முகாமும் அமைக்கப்பட்டு அங்கு மக்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் பிஸ்கட், பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இதனையும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பு அலுவலர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று உறுதியளித்திருக்கிறார். இது தவிர நாகை எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் தற்பொழுது அந்த பகுதியில் பார்வையிட்டு தண்ணீர் தேங்காத அளவிற்கான நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் மூலம் மேற்கொண்டு இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளார். அபிநயா. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. பூண்டி ஏரியிலிருந்து வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, இந்த 3500 என்ற இந்த அளவு மேலும் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? அபிநயா, பூண்டி அணையின் நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிக்கு மழையால் அதிக நீர்வரத்து வந்து பூண்டி அணை நிரம்பக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அதாவது இன்றைய நிலவரப்படி காலையில் 35 அடி உயரம் கொண்ட பூண்டி அணையில் 34 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து 2500, 3000 கன அடி என உபரி நீர் கொசத்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3500 கன அடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் கொசத்தலை ஆற்றில் செல்லக்கூடிய ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, முன்னவேடு, அம்மம்பாக்கம், அதே போன்று இந்த தண்ணீர் வெளியேற செல்லக்கூடிய சீமாவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரித்துள்ள நிலையில் தொடர்ந்து தண்ணீர் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது. தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருநின்றவூர், வேப்பம்பட்டி, செவ்வாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பூண்டி அணைக்கு அதிகரிக்கும் நீர்வரத்தை பொறுத்து கூடுதல் நீரை பொதுப்பணித்துறையினர் திறந்துவிட உள்ளனர். அபிநயா. விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.